எனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது வந்து சிவா அண்ணன். ஒருவேளை அவரை பற்றி பேச ஆரம்பித்தா நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன்னு எனக்கு பயமாக கூட இருக்குது. ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிட்டார். அவரை நான் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனால் அவர் என்னை பார்த்துக்கிட்டது வந்து ஒரு மகனை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். என்ன பேசணும், சில நேரத்தில் தப்பாக பேச ஓடி வந்து காப்பாற்றுவார். சில நேரத்தில் நம்மளை அறியாமல் அனுபவம் இல்லாமல் ஏதாவது பேசிடுவோம், எய்த்தாப்பில் சவுண்டு கொடுக்குறாங்கன்னா அவர் எந்திரிச்சிருவார். டப்புன்னு எந்திரிச்சிருவார். நிறைய சொல்லணும், அவரை பற்றி நிறைய சொல்லணும். என் பிரச்சனை என்னென்னா அவரை பற்றி பேசினா நான் உணர்ச்சி வச்சுப்பேன், எனக்கு குரலோட ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு அவர் எனக்கு இப்படி என்ன கனெக்ஷன் அவர் அவர் பார்த்துக்கிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. க்ரூம் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுல இதாக இருந்தார். சரி, நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் எங்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்னன்னு நான் சுயநலமாக சொல்ல மாட்டேன். சகோதரி டாக்டர் கனிமொழி ஆகட்டும், நாமக்கல் ராஜேஷ் ஆகட்டும், புதுசாக போன எங்கள் எல்லாரையுமே புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். இன்னொன்றும் சொல்லி கொடுத்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சு, அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சு அந்த மாதிரி எனக்கு நிறைய நிறைய உதவிகரமாக இருந்தார். நம்ம கிடைச்ச பேரில் பாதி அவரால் வந்தது தான். இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து தயக்கங்கள்லாம் எதுவும் இல்லை. நிறைய அந்த மாதிரி உதவிகரமாக இருந்திருக்கிறாரு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, புதிய உறுப்பினர் இருக்காங்களா, முதல்ல போகிறாங்களா, அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சீனியர்ஸ் தான், சீனியர்ஸ்க்கு தான், பார்ட்டியோட சீனியர்ஸ். நான் போய் என்னோட முதல் பேஜை தைரியமாக கொடுத்தாரு தூக்கி என்கிட்ட. அதுக்கு தான் சொல்ல வரேன். கேட்டிங்களா அப்படி என்ன பண்ணாருங்கிறது இதுவே ஒரு பெரிய உதாரணம். எந்த ஒரு ஜூனியருக்கும் அதுவும் மெய்டன் ஸ்பீச், பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்கவே மாட்டாங்க. அதை தூக்கி என்கிட்ட கொடுத்தாரு. என்ன அந்த மாதிரி முக்கியமான மசோதாக்கள் அந்த மாதிரி நிறைய வந்து அவர் எனக்கு செஞ்சுருக்கிறாரு.